ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆக்ஷன் நடக்கணும். அதுவும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு 4-5 ஸ்டார்ஸ்லாம் அப்படியே கொட்டணும் அப்படின்னா, இல்லை கிளிட்டரிங், அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஜிப் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ஃபால் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ நான் எனக்கு தேவையான ஒரு ஜிப் ஃபைல் ஸ்டாரை நான் டவுன்லோட் பண்ணி வச்சு காப்பி பண்ணியிருக்கேன். அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேணும், பட்டனை கிளிக் பண்ணும்போது கொட்டணும் அப்படி இல்லையா? ஸோ அதனால் ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்பு நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு ஆடில் போகிறேன். கஸ்டம் அனிமேஷனில் ஆடில் போகிறேன். இது என்ன பண்ணும், எனக்கு இங்கேருந்து கொட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு செகண்ட். ஜிப்பு செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆல்ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? ரைட் கிளிக் பண்ணுற மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஆப்ஷனில் செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஜிப்பை மேலேருந்து எனக்கு கொட்டுற மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக கஸ்டம் அனிமேஷனில் ஆடு போகிறேன். மோஷன் பாத்துலேயே ஃப்ரீ ஃப்ரம் லைனே கொடுத்துக்கலாம். நம்மளே ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேலேருந்து எனக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் வேணும், அதனால் ஒரு 4-5 வேணுன்றதுக்காக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆரோ மார்க் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நகர்த்திக்கலாம். இதுக்கும் ஆடில் போயிட்டு மோஷன் பாத்தில் ஃப்ரீ ஃப்ரம் லைன் கொடுக்குறேன். என்ன செலக்ட் பண்ணமோ அது பண்ணிக்கோங்க, மீடியமாக ஃபர்ஸ்டான்னு. அதுவும் மேலேருந்து கீழே விழுற மாதிரி வச்சாச்சு. திருப்பி இன்னொன்று பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே தான் மோஷன் பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 3 செய்து காட்டுறேன். இப்போ 3மே பண்ணிட்டேன். ஆனால் நம்ம என்ன கொடுக்கணும், ட்ரிகர் கொடுக்கணும். எனக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எது 3மே நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பிட்மேப்பில் செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 டாட்டில் போனீங்கன்னா டைமிங்கில் ஸ்டார்ட் எஃபெக்ட் ஆன் இருக்கு இல்லையா? அதில் போனீங்கன்னா என்ன பண்ணணும், ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒர்க்கு இது நடக்கணும். அதனால் ஓகே கொடுக்குறேன். சேம் இதுவும் என்ன பண்ணணும், ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணும் போது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஆனால் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வருதுன்னா அது கூடயே சேர்ந்து வரணும் அப்படி இல்லையா? அப்படி தானே வேணும். அதனால் நான் வித் ப்ரீவியஸ், ஏன்னா மொத்தமே ஒன்றா சேர்ந்து கொட்டினா தானே நல்லாயிருக்கும். வித் ப்ரீவியஸ் கொடுத்துட்றேன். அகைன் தேர்ட் ஒன்றும் செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட்டில் டைமிங் போயிட்டு ரெக்டாங்கிள் கொடுத்துட்றேன். இதுவும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்னோட சேர்ந்தே வந்துடணும். அதனால் ஆன் கிளிக் பதில் வித் ப்ரீவியஸ். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் ஆன் கிளிக்கு, ரெண்டாவதெல்லாம் என்ன பண்ணணும், அதோட சேர்ந்தே வந்துடணும். ஓகேங்களா? இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அழகாக கீழே கொட்டுற மாதிரி இருக்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஆனால் அந்த ப்ராசஸ் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும், அடுத்த ஸ்லைடு போகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா டைமிங்கில் போயிட்டு ரிப்பீட்டில் அன்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைடுன்னு கொடுத்துருங்க. இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அது கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அழகாக இந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது மேலே இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் அப்படியே கொட்டுற மாதிரி நம்ம காட்டலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.